Welcome. Exercise 1.1 10th CBSE syllabus. Find the LCM and HCF of the following pair of integers and verify that. ரெண்டு நம்பர் 26 91 கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 26 க்கு 91 க்கு LCM HCF கண்டுபிடிக்கணும். LCM கண்டுபிடிக்க பாருங்க. சின்ன நம்பர் வந்து டிவைட் பண்ணனும். 26 2 டேபிள்ல பண்றேன். 1 times 3 times 6 13 எதுவும் பண்ண முடியாது. அப்ப இதனுடைய பிரைம் ஃபேக்டர் 2 into 13 91 91 பாருங்க 7 டேபிள்ல பண்றேன். 7 டேபிள் பண்ணா 1 times 7 மீதி ரிமைண்டர் 2 அப்ப இது 21 3 times 3 sevens are 21 அப்ப இதனுடைய 91 இதனுடைய ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் ஃபேக்டர் 7 into 13 இப்ப LCM கண்டுபிடிக்கணும். LCM of this number LCM of these numbers அதாவது 26 and இதனுடைய LCM கவனிங்க 13 காமனா இருக்கு 13 2 இருக்கு ஒன்னு எடுத்துக்கணும் 7 ஒன்னு காமனா இல்லாட்டாலும் நம்ம LCMல எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க 182 அடுத்து HCF கண்டுபிடிக்கிறோம். HCF of this number பாருங்க 13 காமனா இருக்கு 13 அப்படி எடுத்துக்கலாம். அப்படி இல்லனா இந்த 91 இந்த 26 ஆல டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணும்போது பாருங்க 3 times 3 6 are 18 ரிமைண்டர் 1 2 3 are 6 ஒரு 1 7 78 அப்ப இங்க சப்ட்ராக்ட் பண்றோம். 11ல 8 போச்சுனா 3 இங்க 1 போயிடுச்சுனா மீதி 8 இருக்கும். 8ல 7 போச்சுனா 1 அப்ப 13 இப்போ இந்த 13 டிவைசரா வச்சிக்கினே இந்த 26 நம்ம என்ன வச்சுக்கணும். இந்த 26 நம்ம டிவைட் பண்றோம். அப்படி டிவைட் பண்ணும்போது 13ல 2 times 26 அப்ப 13 ஆல டிவைட் பண்ணும்போது இதடா 0 ஆகுது. அப்ப எந்த நம்பரால நம்ம டிவைட் பண்ணும்போது 0 ஆகுதோ அதுதான் அதனுடைய HCF and வெரிஃபை பண்ண சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வெரிஃபை ஃபார்முலா LCM into HCF is equal to product of two numbers. இதான் என்னுடைய ஃபார்முலா. மறுபடியும் சொல்றேன். LCM into HCF is equal to product of two numbers. LCM என்னது 182. LCM என்னது 182 into இது HCF என்னது 30 is equal to product of two numbers. Two numbers என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல 26 into 91 26 into 91 26 into 91 இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். 26 நல்லா எழுதுங்க. 26 into 91 இங்க இந்த சைடும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நம்ம மல்டிப்ளை ஆன்சரே நமக்கு கரெக்ட்டா வரணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 2366 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 2366 அப்ப hence proved hence verified thank you.